நம்ம வீட்டு மத்தியான சாப்பாடு ரெடியாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாம்பார், பூசணிக்காய் சாம்பார். அடுத்தது கிண்ணத்தில் என்ன இருக்குது, பீட்ரூட் பொரியல். இது சிம்பிளான பீட்ரூட் பொரியல் தாங்க, தேங்காய் போட்டது. அப்புறம் ரசம், நல்ல சீரகம் மிளகு எல்லாம் போட்ட தக்காளி ரசம். அடுத்தது டப்பாவில் தயிர் உரைய ஊற்றி வச்சுருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். அப்புறம் சாதம் எப்போவுமே ரைஸ் குக்கரில் வைக்கிறது தான் வழக்கம். ரைஸ் குக்கரில் அப்படியே நேரடியாக வைக்க மாட்டேன். உள்ளுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தான் நான் ரைஸ் வைப்பேன். கீப் வார்ம் மோடில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அது சூடாகவே இருக்கும். அதனால தான் நான் எப்போவும் ரைஸ் குக்கர்லேயே வச்சுக்கிறது. வாங்க, பூசணிக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், தக்காளி ரசம் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது என்னோடய ஸ்டைலில் சொல்லித்தரேன், எக்கச்சக்கமான டிப்ஸோட. இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு தான் சாம்பார் வச்சேன். ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். ஒரு 3/4 பதத்துக்கு கொஞ்சம் மேலே வந்தால் போதும். அதை இப்படி நல்ல கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு மசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாசிப்பருப்பு நம்ம இப்படி கரண்டியால் கலக்கினாலே நல்லா மசிஞ்சிடும். இப்போது இது கூட நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். சாம்பார் பொடி போடுறது அவங்கவுங்க விருப்பம் போல் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு போடுறேன். ஏன் இந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்னு இனி போக போக சொல்கிறேன், கேளுங்க. சாம்பார் பொடி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக முதல்ல தண்ணியை ஊற்றி ஒரு கலக்கிடலாம். அப்போ தான் சாம்பார் பொடி கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் எடுத்து வச்சு கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த பக்கம் பூசணிக்காவை நறுக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் சாம்பார் நல்லா பொங்கி மேலே வந்துருச்சு. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணலாம். இந்த பொங்குனது அப்படியே கீழே போயிடும். சாம்பாரில் போடுறதுக்கு கொஞ்சம் பூசணிக்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இதை நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கொதிக்கிற சாம்பாரில் போட்டுடலாம். ஒரு சிலர் பூசணிக்காவெல்லாம் வதக்கி போடுவாங்க. பூசணிக்காவே எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ற ஒரு ஐட்டம். அதை போய் எண்ணெயில் ஏன் வதக்குவானேன்னு நான் அப்படியே போட்டேன். அது கூட ஒரு 6 கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலையை நீங்கள் பொரித்து போடுறத விட இப்படி சாம்பார்லாம் கொதிக்கும் போது அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அதில் இருக்கிற அயன் சத்தெல்லாம் சாம்பாரில் முழுவதுமாக பரவிடும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை எடுத்து வெளியே போட்டால் கூட சத்து உள்ள சாம்பார்லேயே இருக்கும். சாம்பார் கொதிக்க ஆரம்பிக்கும் போது உப்பு போட்டுடலாம், தேவையான அளவுக்கு உப்பு. சாம்பார் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா இதில் போட்டிருக்கிற காயெல்லாம் வெந்துடும். புளியை ஊற வச்சுருக்கேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ புளி ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் ஊற்றினா போதும். ஏற்கனவே தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம். தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா இந்த புளி கூட தேவையில்லை. சாதத்தில் கலந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் புளி ஊற்றணும். இதே டிஃபனுக்காக வைக்கிறோம் அப்படின்னா இந்த புளி தேவையில்லை, தக்காளியே போதும். புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த சாம்பார் பொடி எதுக்கு இவ்வளோ போடுறேன் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னானே, அது இதுதாங்க ரீசன். தேங்காய் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக எடுத்து அதை அரைச்சி இதில் ஊற்றணும். அப்போ தான் சாம்பார் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றுறதுனால நம்ம போட்ட சாம்பார் பொடி கரெக்டாக இருக்கும். பூசணிக்காய் சாம்பாருக்கு இந்த மாதிரி தேங்காய் போட்டு வச்சாதான் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ்வை நிறுத்திடலாம். இப்போது சாம்பார் தாளிக்கணும். அதுக்கு வாணலி வச்சுட்டேன். சாம்பாரை அந்த பக்கம் நகர்த்தி வச்சாச்சு. சாம்பாருக்கு தாளித்து ஊற்றிட்டு இதே வாணலியில் தான் ரசம் வைக்க போகிறேன். வாணலி சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். நான் ரசம் சாம்பார் 2க்கும் சேர்த்து தான் போடுறேன். கூடவே ஒரு மிளகா வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து வறுத்துடலாம். இந்த மிளகா வத்தல் ரசத்துக்கு தான், நான் சாம்பாரில் அதை போட போகிறதில்ல. அந்த பொரிஞ்ச எண்ணெயை எடுத்து சாம்பார் மேலே ஊற்றிடலாம். அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். இப்போது எல்லாமே பொரிஞ்சு ரெடியாக தான் இருக்குது.
கூட ஒரு கருவேப்பிலையை மட்டும் போட்டு அதையும் கொஞ்சம் பொரித்து எடுத்து சாம்பார் மேலே போட்டுடலாம். இப்போது ரசத்துக்கான கருவேப்பிலையும் போட்டு லேசாக வறுத்து விடுறேன். பூரா பெருங்காயத்தையும் சாம்பார்லேயே கொட்டிட்டேன். ரசத்துக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த தக்காளியை கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதைத்தான் இதில் போட்டுட்டேன். இப்போ வர தக்காளியெல்லாம் ஒன்றும் சாஃப்டாகவே இல்லைங்க, எல்லாமே திக்காக இருக்குது, ஹார்டாக இருக்குது. அதனால தான் மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியதாக இருக்குது. சாம்பாரை கலந்து விட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். ரசமும் இங்கே கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் புளி வேறு எதுவும் போடலை, வெறும் தக்காளியை அரைச்சதை மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த தக்காளி கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ரசப்பொடி, சீரகம், மிளகு, தனியா, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச ரசப்பொடி. இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியிலேயே. அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏதாவது டிஷ்ஷுக்கு நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லியோட குச்சியெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரசத்தில் போட்டுடலாம். ரசம் நல்ல வாசனையாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி போடுறோமோ அந்த அளவுக்கு ரசம் வாசனையாக இருக்கும், சத்தாகவும் இருக்கும். கொத்தமல்லியோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிக்கும். ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்து அதை இடித்து இதில் போட்டுடலாம். இது எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும். ஒரு சிலருக்கு ரசம் ரொம்ப கொதிக்காமல் இந்த அளவுக்கு ஒரு பொங்கி வந்ததுன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ரசத்தில் இருக்கிற புளியோட பச்சை வாசனை பிடிக்காது. நான் ரசத்தை நல்லா கொதிக்க விட்டு தான் இறக்குவேன். ஆனாலும் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தக்காளி ரசம், தக்காளி பச்சையாக தான் போட்டிருக்கோம். நார்மலாக ரசம் வைக்கும் போது தக்காளியை பருப்போடவே சேர்த்து வேக வச்சுருப்போம். இப்போ தக்காளியை வேக வைக்கவே இல்லை, வெறும்னு அப்படியே மிக்சியில் அரைச்சி தான் போட்டிருக்கோம். அதனால் அது நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடுறேன். இப்போ ரசம் எடுத்து ஊற்றி வைக்கிற பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ ரசத்தை எடுத்து பரிமாறுற கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். உடனே மூடிடணும், இல்லைன்னா ரசம் வாசனை போயிடும். இப்போது பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 வெங்காயம் தான் போட்டேன். மிளகா வத்தல் 1 கிள்ளி போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு காரம் இருந்தால் போதும். நிறைய பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம், அது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு வரமிளகா மட்டும்தான் போடுறேன். இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். லேசாக இப்படி வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி, இந்த பீட்ரூட் ஒரு 3/4 அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சோம்னா சிம்மில் வச்சு வேக விடணும். இப்படி கொஞ்சம் ஊற்றிட்டோன்னா டக்குன்னு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வேக விடலாம். இது ஒரு 3 நிமிஷம் ஆகும் இது வேகறதுக்கு. பீட்ரூட் எப்போவுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ திறந்து பார்த்தா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் நிறைய கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் ஓப்பன்லேயே கூட வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. துருவின தேங்காய் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். துருவின தேங்காயை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு, இந்த துருவின தேங்காய் போட்டாலே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். தேங்காய் போட்டு தேங்காய் சூடாகிற வரைக்கும் இப்படி பெரட்டி விடணும்.
இப்படி தேங்காவை சூடாகிற வரைக்கும் வச்சோம்னா தான் பொரியல் நைட் ஆகிற வரைக்கும் கூட இப்போ கெடாமல் இருக்கும். அப்படியே துருவின தேங்காவை போட்டு அப்படியே லேசாக ஒரு திருப்பி எடுத்துட்டோன்னா தேங்காய் பச்சையாக இருக்கிறதுனால இப்போ சீக்கிரமாக பொரியல் கெட்டு போயிடும். அதுக்காகத்தான் இப்படி நல்ல ஒரு பெரட்டி தேங்காய் நல்லா சூடாகிற வரைக்கும் பெரட்டிட்டோன்னா நைட்டு வரைக்கும் கூட பொரியல் கெட்டு போகாது. இப்போது கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி ஒரு பெரட்டி எடுத்தால் டேஸ்டான பீட்ரூட் பொரியல் ரெடி. இப்போ இந்த பீட்ரூட் பொரியலை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி மத்தியான சமையல் ரொம்ப சிம்பிளான சமையல், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக எங்கள் வீட்டு லஞ்ச் குழம்பு, ரசம், பொரியல், தயிர், இதான் அப்பளம், இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சமைப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.